வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிகே கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். மீன் குழம்பு எப்பயும் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். வாங்க குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வஞ்சர மீன் தான் எடுத்திருக்கேன். வஞ்சர மீனோட கண்ணை பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மீன் நல்லா மீன் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. இதை இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு பிரட்டிக்கலாம். மஞ்சள், மிளகாய், உப்பெல்லாம் போட்டு பிரட்டிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. வாங்க எப்படி குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி சட்டியை வச்சாச்சு. சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெயை ஊற்றிக்கலாம். மீன் பொரியிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மீனை போட்டுக்கலாம். நான்வெஜ்லேயே அதிகமாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது மீன் தான். மீன் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அந்த மீனை நமக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சமைச்சு சாப்பிட்லாம். குழம்பா சாப்பிட்லாம், தொக்கா சாப்பிட்லாம், பிரியாணியாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். எந்தளவு அதிகமாக மீன் எடுத்துக்கிறோமோ அது நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது தாங்க. மீன் வெந்திருக்கு, திருப்பி போட்டுக்கலாம். மீனை ரொம்ப நேரம் பொரிக்க தேவையில்லை, லைட்டாக ப்ரௌனிஷாக எடுத்துக்கலாம். மீன் பொரிஞ்சிருச்சு. இந்த மீனை நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் பொரித்து எடுத்துக்கலாம். எல்லா மீனையும் பொரித்து வச்சாச்சு. இப்போ எப்படி குழம்பு தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன காய் எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். 2 வெங்காயம், 1 தக்காளி, முருங்கைக்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, ரொம்ப குட்டி லெமன் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு அதிகமான புளி தேவையில்லை. 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். குழம்பை எப்படி தாளிச்சிக்கலான்னு பார்க்கலாம். மீன் பொரிச்ச எண்ணெயிலேயே குழம்பை தாளிச்சிக்கலாம். இந்த எண்ணெயில் குழம்பு தாளிச்சோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எண்ணெயில் மசாலா எல்லாம் இறங்கியிருக்கும். அதனால் இந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதுலேயே குழம்பு தாளிச்சிக்கலாம். சோம்பு போட்டுக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கிறேன். இதில் வெறும் தனியா மட்டும்தான் அரைச்சிருக்கேன், வேறு எதுவுமே இதில் சேர்க்கல. மசாலா மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக கொதிச்சுக்கட்டும். லைட்டாக கொதிச்சிருச்சு. இப்போ முருங்கைக்காய், பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் ஆப்ஷனல் தாங்க, இல்லாட்டா சேர்க்க தேவை கிடையாது. அரைச்சி வச்சிருந்த தக்காளி விழுதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட தக்காளி விழுதும் சேர்ந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி வச்சு தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் உப்பு போட்டேன். ஆனால் அந்த உப்பு போதாது. மீதி உள்ள உப்பையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு உப்பு தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். புளியோட பச்சை வடை போயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல அந்த மீனை சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக நீங்கள் குழம்பு செய்கிறத விட இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். எல்லாருக்குமே இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும்.
மீன் இப்போ தான் நம்ம சேர்த்துருக்கோம். இது மீனும் அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகணும். அதனால சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்ப பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பாருங்கள் மேலே அப்படியே மிதக்குது. மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் அதிகமாக போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதே சமயம் ரொம்பவும் கொதிக்க விடவும் கூடாது. நம்ம ஏற்கனவே மீனை பொரிச்சு தான் வச்சுருக்கோம். அதுலேயே மீன் வெந்துருச்சு. அதனால இந்த மசாலா அதில் செய்கிறதுக்காக தான் போட்டிருந்தோம். ஸோ நம்ம அதிகமாக கொதிக்க விடணுங்கிற அவசியம் இல்லை. மீன் பாருங்கள் உடையவும் இல்லை. ரொம்ப நீங்கள் செஞ்சு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல்லையும் அழுத்திடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.